ஒண்ணு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இயந்திரவியல் கீழ்கண்டவற்றிற்கு இயந்திரவியல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா கேட்டுக்கலாம். கீழ்கண்டவற்றில் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நிலையியல், இன்னொன்னு இயங்கியல். நிலையியல், இன்னொன்னு இயங்கியல். நிலையியல், இயங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரிச்சிருக்கு. இயந்திரவியல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருள்ல ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த பொருள்ல செயல்படும் போது அதுல என்னென்ன விளைவுகள் ஏற்படுதோ அதை பத்தி படிக்கிற அறிவியல் பிரிவு தான் என்னது இயந்திரவியல். இந்த இயந்திரவியல்ல 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து நிலையியல், இன்னொன்னு என்னது இயங்கியல். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின். இந்த இயங்கியல் வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. இயங்கியல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு? 2 பிரிவு. இயங்கியல் வந்து 2 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு இயக்கவியல், இன்னொன்னு இயக்க விசையியல். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இயக்கவியல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இயக்க விசையியல். ஓகேவா? இயங்கியல் வந்து நிலையியல், இயக்கியல்னு இயங்கியல்னு 2 பிரிச்சுட்டாங்க. இயங்கியலே என்ன பிரிக்கிறாங்க? 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னது அப்படின்னா இயக்கவியல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இயக்க விசையியல். ஓகேவா? ரைட். இதுல வந்து நம்ம வந்து அந்த இயங்கியலுக்கு கீழே இருக்கிற இந்த இயக்க விதிகள், இயக்கவியல், இயக்க விசையியல் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன பண்றோம் படிக்க போறோம். அதுதான் வந்து இந்த பாடம். அதுதான் நம்ம படிக்க போறோம். ரைட். அடுத்த கொஸ்டின் நோட்டு. அடுத்த கொஸ்டின். தன் மீது சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரை, தன் மீது சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருளானது தமது ஓய்வு நிலையிலோ அல்லது தன் மீது சமமற்ற புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருளானது தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ ஓய்வு நிலையிலோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இந்த பண்புக்கு பேர் என்னன்னா நிலைமம். ஆன்சர் வந்து நிலைமம் இருக்கு. அப்போ வந்து என்னன்னா ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா சமமற்ற புறவிசை, ஒரு புறவிசை வந்து செயல்படாத வரைக்கும், அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி அது இயங்கி கொண்டிருக்கும் போது பிரேக் அடிக்காத வரைக்கும் அது என்னத்துல இருக்கும்? சீரான இயக்கத்துல இருக்கும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அந்த செயல்லயே இருந்ததுன்னா, ஒண்ணு ரெஸ்ட்லயே இருக்கணும், இல்லைன்னா இயக்கத்துல இருக்கணும். ரெண்டுமே அப்படியே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண்பு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? நிலைமம். அதுக்கு பேர் என்னது? நிலைமம். அந்த நிலையிலேயே தொடர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் நிலைமம். ஓகேவா? ஏன்னா அது நிலையா அதே மாதிரி என்னது இருந்துட்டு இருக்கு. அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு பண்பு வந்ததுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இயக்க விதிகள் 1, 2, 3 அப்படின்னு சொல்றோம். நியூட்டனுடைய முதல் இயக்க விதி, 2ஆம் இயக்க விதி, 3ஆம் இயக்க விதி. அப்ப பண்பு மாறும். நிலைமத்துல நம்ம ஏற்கனவே வகைகள் பார்த்தோம் இல்லையா? இயக்கத்துல, திசையில, அடுத்து என்னது? இயக்கத்துல, திசையில, அடுத்து என்னது? இன்னொன்னு இருக்குல்ல, ஓய்வுல. மொத்தம் 3 நிலையில வந்து நிலைமம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, ரைட். இதான் வந்து நிலைமம். நிலைமம் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. நிலைமம் எழுதிக்குவோம். நிலைமம் எத்தனை வகைப்படும்? நிலைமம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்? 3 வகை. 1 ஓய்வில் நிலைமம், 2 இயக்கத்தில் நிலைமம், 3 திசையில் நிலைமம்.
திசையில் நிலைமம் அப்படின்னு என்னது 3 வகை இருக்கு. இப்ப இந்த ஓய்வில் நிலைமம், திசையில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம் இருக்குல்ல, இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓய்வில் நிலைமம் எடுத்துக்காட்டு கிளைகளை உலுக்கிய பின் விடும் அது மரத்தின் நிலை. நோட் பண்ணிக்கோங்க. ஓய்வில் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு, ஓய்வில் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு ஓய்வில் நிலைமம் அதுக்கு எடுத்துக்காட்டு பழுத்த பின் விழும் பழங்கள், பழுத்த பின் விழும் பழங்கள். ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்னன்னா, அது அந்த இதுக்கு அதே ஆன்சர், அதே கொஸ்டினுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள். கிளைகளை உலுக்கிய பின், இப்ப நம்ம கிளையை பிடிச்சி ஆட்டுறோம், ஆட்டுனதுக்கு அப்புறம் மரத்திலிருந்து கீழே விழும் லேட்டா, அது வந்து என்னது எதுக்கு எடுத்துக்காட்டு? ஓய்வில் நிலைமம். கிளைகளை பிடிச்சி ஆட்டினதுக்கு அப்புறம் கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலை, அது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, பழுத்த பின் விழும் பழங்கள். மரத்துல பழுத்துருச்சு பழம், அது என்ன தானா கீழே விழுந்துரும் இல்லையா? இது ரெண்டு எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஓய்வில் நிலைமத்திற்கு எடுத்து. இது எப்படி கேட்பாங்கன்னா, ஓய்வில் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு கூறு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கீழ்கண்டவற்றில் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கலாம். அப்ப அது ஓய்வில் நிலைமம். இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது திசைக்கான நிலைமைக்கு எடுத்துக்காட்டு. திசைக்கான நிலைமை இருக்கு இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில செல்லும் போது பயணியர் வந்து ஒரு பக்கமாக சாய காரணம், ஒரு பக்கமாக சாய காரணம் வந்து என்னது? ஓடும் பேருந்துல பயணியர் வளைவுகள் திரும்பும் போது ஒரு பக்கமாக சாய்தல். இது வந்து என்னன்னா திசையில் நிலைமம். என்னது? திசையில் நிலைமம். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில செல்லும் போது ஒரு பக்கமாக என்ன பண்ணுவாரு இந்த பயணியர் சாயிறாருல, அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா திசையில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. ரைட். அடுத்தது இயக்கத்திற்கான நிலைமம். இது வந்து நீங்க ஷார்ட்டா சொல்லிடலாம், என்ன சொல்லலாம், நீளம் தாண்டுதல். நீளம் தாண்டுதல் போட்டிருக்கு இல்லையா, நீளம் தாண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது? நீளம் தாண்டுதல் போட்டி. அப்ப நீளம் தாண்டுதல் போட்டி இருக்கு, லாங் ஜம்ப் இருக்கு இல்லையா, அந்த போட்டி எந்த பிசிக்ஸை வந்து நமக்கு சொல்லுது, நினைவூட்டுகிறது அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம். என்னது? இயக்கத்தில் நிலைமம். ரைட். அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நகரும் பொருளின் நிறை, நகரும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமான அளவு உந்தம் இருக்கு. எதற்கு? சமமான அளவு உந்தம் இருக்கு. நகரும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலனுக்கு என்ன இருக்கு? சமமான அளவு உந்தம் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா P is equal to நிறை இன்ட்டு திசைவேகம். நிறையும் திசைவேகத்தையும் நீங்க பெருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உந்தம் கிடைக்கும். அப்போ இந்த நகரக்கூடிய இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த நகரும் பொருள் வந்து நிறை மற்றும் திசைவேகத்தின் என்னவா இருக்கும்னா பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். இதுதான் நகருது, இந்த பொருள் தான் நகருது. அந்த பொருள் நகரும் போது நிறையும் இந்த திசைவேகமும் பெருக்கிட்டு இருக்கும், மல்டிபிளிகேஷன். அந்த மல்டிபிளிகேஷன் இருக்கும்போது இதோடைய மதிப்பு இஸ் ஈக்குவல் டு இந்த பொருளினுடைய நகரும் பொருளினுடைய மதிப்பு என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். இந்த நிகழ்வு தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா சேர்த்து உந்தம் அப்படின்னு சொல்றோம். உந்தம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? உந்தம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த விசை எந்த செயல்ல செயல்படுதோ விசையின் திசையிலேயே இது செயல்படும். விசையின் திசையிலேயே இது என்ன பண்ணும்? செயல்படும். நகர பொருளே எந்த எப்படி நகருதோ அது நகர்வதற்கு என்ன காரணம்னா விசை வந்து அந்த திசையில செயல்படுது அப்படின்னா விசையின் திசையிலேயே என்ன பண்ணும்? உந்தம் செயல்படும். நோட் பண்ணி. உந்தம் வந்து எந்த திசையில செயல்படும் கேட்கல, எதிர் திசையா விசையின் திசையிலேயேவா அப்படின்னா விசையின் திசையிலேயே செயல்படும். நோட் பண்ணிக்கோ. உந்தம் விசையின் திசையிலேயே செயல்படும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உந்தம் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா P அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில இருக்கும் அப்படின்னா விசையின் திசையிலேயே இருக்கும்.
விசையின் திசையிலேயே இருக்கும். உந்தத்துக்கான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. P is equal to mv. உந்தத்துக்கான ஃபார்முலா வந்து என்னது? P is equal to mv. mv mனா நிறை, v னா வெலாசிட்டி. mனா மாஸ், v னா வெலாசிட்டி. ரைட். இதுல இதோட SI அலகு நோட் பண்ணிக்கோங்க. SI அலகு, இதோட SI அலகு, உந்தத்தின் SI அலகுன்னு கேட்பாங்க. உந்தத்தின் SI அலகு என்ன அப்படின்னா, mனா என்னது நமக்கு? மாஸ் தானே. மாஸ்னா மாஸோட SI யூனிட் என்னது? நிறையினுடைய SI அலகு படிச்சிருக்கீங்களா? 6வது 7வது 8வதுலாம். நிறையின் SI அலகு என்னன்னா கிலோகிராம் தானே, கிலோகிராம். அதனால நம்ம வந்து எம்முக்கு கிலோகிராம்னு எழுதுறோம். விலாசிட்டியோடைய SI அலகு என்னது நமக்கு தெரியும். என்னது? விலாசிட்டிக்கு வந்து நம்ம என்ன எழுதும் அப்படின்னா மீட்டர் பெர் வினாடின்னு எழுதும். மீட்டர் பெர் வினாடின்னு எழுதும். இதை மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 எழுதலாம். ஏன் அப்படின்னா இந்த கீழே இருக்குல்ல, அது மேல கொண்டு வரும்போது என்ன பண்ணிடலாம், பவர்ல -1 போட்டுக்கலாம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அப்போ உந்தத்தினுடைய SI அலகு கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி அல்லது கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ரைட். இதுக்கு வந்து SI அலகு, இது CGS அலகு ஒண்ணு இருக்கு. CGSனா கிராம் வினாடி -1, சென்டிமீட்டர் வினாடி, அப்படி சென்டிமீட்டர் பெர் வினாடி, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு எழுதணும். அதாவது மீட்டர்னு இருந்தா சென்டிமீட்டரா மாறிடும் CGS அலகுல. கிலோகிராம் இருந்தா கிராம்னு மாறிடும். CGS அலகு ரெண்டு அலகு இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா SI அலகு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னது CGS அலகு அப்படின்னு ரெண்டு அலகு இருக்கு. ஓகேவா? இன்னும் 2 3 இருக்கு. FKS அலகுன்னு ஒண்ணு இருக்கு. சரி, MKS அலகுன்னு ஒண்ணு இருக்கு. FPS அலகுன்னு ஒண்ணு இருக்கு. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த SI அலகு நோட் பண்ணிக்கோங்க. CGS அலகு சம்சாமி கேட்டாங்கன்னா இதை வந்து என்னென்ன கிலோகிராம் கிராம்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும், மீட்டரை சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும், வினாடி வினாடியா தான் இருக்கும். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது, ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். அந்த இடத்த மட்டும் அண்டர்லைன் பண்ணிடுங்க. மொத்த விளைவை டேஷ் மூலம் அளவிடலாம் அப்படின்னா தனித்த விசை, ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். அந்த இடத்துல ஆன்சர், அதான் ஆன்சர். ஒரு தனித்த விசைன்னு இருக்குல்லையா, அதான் ஆன்சர். அதனால தான் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ண சொன்னேன். ஓகேவா? ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். ஓகேவா? அந்த டேஷ்ல எழுதிக்கோங்க. ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது, F1 F2 F3 எக்ஸெட்ரா Fn வரைக்கும் வந்து செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. செயல்படும் போது அதோட மொத்த விளைவு இருக்குல்ல, F டோட்டல் இருக்குல்ல, இந்த F டோட்டல் வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு விசையை வச்சு என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு தனித்த விசையை வச்சு என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மொத்தமா இருக்க எல்லா விசையும் அந்த பொருள் மேல செயல்பட்டாலும் அந்த F டோட்டல்ல ஒரே ஒரு F வச்சு என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்றாங்களா, அந்த மாதிரி இதை சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இது என்னன்னு சொல்றாங்க, இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா தொகுபயன் விசை அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க எப்படின்னா, ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடுகிறோம். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் இதனுடன் தொடர்புடைய அந்த செயலை அது தேர்வு செய் அப்படின்னு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எது வந்து அதோட தொடர்புடைய அப்படின்னா தொகுபயன் விசை, அதான் ஆன்சர். ஓகேவா? நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு தனித்த விசைங்கிறது ஆன்சர்னு கொடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து
அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா தொகுபயன் விசை. புரியுதா புரியலையா? அந்த தனித்த விசையை வந்து நம்ம வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா தொகுபயன் விசையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடும் நிகழ்வு டேஷ். அதான் தொகுபயன் விசை. ஓகேவா? இப்ப அந்த அதுக்கு முன்னாடி ஓகேவா, எதன் மூலம் அளவிடலாம் தொகுபயன் விசையை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ரைட், அடுத்தது திருப்புத்திறனின் திசை. அடுத்த கொஸ்டின், திருப்புத்திறனின் திசை பொருட்களில் திருப்புத்திறனின் திசை பொருட்களில் வலஞ்சுழியாக இருப்பின் வலஞ்சுழியாக இருப்பின் வலஞ்சுழியாக இருப்பின் டேஷ் ஆகவும் இடஞ்சுழியாக இருப்பின் இடஞ்சுழியாக இருப்பின் டேஷ் ஆகவும் கொள்ளப்படுகிறது. திருப்புத்திறனின் திசை பொருட்கள்ல வலஞ்சுழியாக இருந்ததுன்னா அதாவது பாசிட்டிவா இருந்ததுன்னா ஓகேவா, என்ன சைன் வந்து அதுக்கு இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சைன் இருக்கும், எதிர்குறி. நோட் பண்ணிக்கோ அந்த ஃபர்ஸ்ட் டேஷ்ல, அதாவது ஒன்னு ஃபர்ஸ்ட் டேஷ்ல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, எதிர்குறி. எதிர்குறி. ரெண்டாவது டேஷுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நேர்குறி. ரெண்டாவது டேஷுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நேர்குறி. அது என்னன்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல செயல்படுற அந்த திருப்புத்திறனின் திசை இருக்கு இல்லையா, இந்த திருப்புத்திறனினுடைய திசை வந்து பாத்தீங்கன்னா வலஞ்சுழியா இருந்தது. வலஞ்சுழினா இந்த சைடு இருந்ததுன்னா, இந்த சைடு இருந்ததுன்னா ஓகேவா, அது வந்து என்னது, எதிர்குறி. இந்த சைடு இருந்ததுன்னா என்னது, நேர்குறி. அதான். அடுத்த கொஸ்டின், விசையின் எஸ்ஐ அலகு. விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். வந்து நம்ம என்னன்னு குறிப்பிடுவோம். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன் என். இதோட சிஜிஎஸ் அலகு, விசையினுடைய சிஜிஎஸ் அலகு, இது வந்து எஸ்ஐ அலகு. சிஜிஎஸ் அலகு என்ன அப்படின்னா, சிஜிஎஸ் அலகு வந்து டைன். சிஜிஎஸ் அலகு டைன். இங்கிலீஷ்ல எழுதணும்னா டிஒய் என்இ, டைன். டைன். விசையின் எஸ்ஐ அலகு டைன். அடுத்தது, அடுத்த கொஸ்டின், கணத்தாக்கு விசை எதற்கு சமமாக இருக்கும்? கணத்தாக்கு விசை J ஆனது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா F into D. கணத்தாக்கு விசை J ஆனது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா F into T. F என்னது, விசை. T என்னது, காலம். அப்போ இந்த விசைக்கும் காலம், விசையும் காலமும் பெருக்கல் இருக்கும்போது அதோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா கணத்தாக்கு சமமா இருக்கும். இந்த ஜேங்கிறது என்னன்னா கணத்தாக்கு விசை. இந்த கணத்தாக்கு விசை எதற்கு சமமானது அப்படின்னா இந்த பெருக்கல் பலனா என்னது, எஃப் இன்டு டி. விசையும் காலமும் ஓகேவா பெருக்கல் பலன்ல இருக்கும்போது அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா கணத்தாக்கு விசைக்கு ஈக்குவலா இருக்கும். கணத்தாக்கு விசைக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கான எஸ்ஐ அலகு நோட் பண்ணிக்கோங்க. கணத்தாக்கு விசைக்கான எஸ்ஐ அலகு ஏற்கனவே ரெண்டுல ஏதாவது ஒண்ணு
இதான் வந்து பாத்தீங்கன்னா கணத்தாக்கு விசைக்கும் எஸ்ஐ அலகு. கணத்தாக்கு விசைக்கான எஸ்ஐ அலகு என்னன்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. இல்ல வேற விதத்துல எப்படி எழுதலாம்னா நியூட்டன் வினாடி அப்படின்னு எழுதலாம். இது என்னன்னு எழுதலாம்னா கணத்தாக்கு விசைக்கான எஸ்ஐ அலகு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு எழுதலாம்னா வேற எழுதணும்னா நியூட்டன் வினாடி என்எஸ்ன்னு எழுதலாம். என்எஸ் செகண்ட்ஸ். நியூட்டன் செகண்ட்ஸ். நியூட்டன் செகண்ட்ஸ் அப்படின்னு அதை என்ன பண்ணலாம் நம்ம குறிப்பிடலாம். ரைட். இது சம்பந்தமா இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன நோட் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னொரு இதை நீ ஈஸியா ஒரு பொருளின் மோதல் காலம் குறையும் போது ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுடைய மோதல் காலம் குறையும் போது மோதல் காலம் குறையும் போது பொருளின் மோதல் காலம் குறையும் போது அந்த பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் மேல வந்து பாத்தீங்கன்னா மோதல் காலம் வந்து பாத்தீங்கன்னா அது குறையுது. குறையும் போது இதனுடைய கணத்தாக்கு விசை என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். கணத்தாக்கு விசை அதிகரிக்கும். ஜே வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். கணத்தாக்கு விசை அதிகரிக்கும். ஒரு பொருளின் மோதல் காலம் குறையும் போது அது வந்து நம்ம கையில வந்து மாட்டும் போது ஒரு பந்துன்னா அதோடைய இந்த கணத்தாக்கு விசை அதிகமாகும். அதை வந்து நம்ம தாங்குற விசை வந்து அதிகமாகும். அதோடைய அந்த வரக்கூடிய அந்த மோதக்கூடிய அந்த இது வந்து என்ன ஆயிடும் குறைஞ்சிடும். பந்து பிடிக்கிறோம் வேகமா வருது. நம்ம பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் ஸ்லோ ஆயிடும்ல. அதான் கணத்தாக்கு விசை கம்மியா இருக்குன்னா மோதல் காலம் என்ன அதிகமா இருக்கும். அப்ப நம்மள என்ன கொண்டு போயிடணும் போயிட்டு நம்மள தள்ளி விட்டுரும். இதான் வந்து பாத்தீங்கன்னா கணத்தாக்கு விசை. நம்ம வந்து அந்த கணத்தாக்கு விசையை வந்து இந்த பைக்ல எல்லாம் கார்ல எல்லாம் வந்து ஷேக் ஆப்ஷர்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. ஷேக் ஆப்ஷர் ரோலா இருக்கும் பாரு பின்னாடி வண்டியில இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கணத்தாக்கு. அது வந்து அந்த கணத்தை வந்து தாங்குறதுக்காக அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக வச்சுக்கிறாங்க இல்லையா. அதுதான் வந்து கணத்தாக்கு. அது அந்த விசையின் அடிப்படையில் தானே அது செயல்படுது. ஓகேவா. புவியீர்ப்பு முடுக்கம் கீழ்கண்டவற்றில் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. புவியீர்ப்பு முடுக்கம் நோட் பண்ணிக்கோங்க. புவியீர்ப்பு முடுக்கம் எந்த குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது. புவியீர்ப்பு முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கம் எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது அப்படின்னா ஜி. புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு என்ன. ஜியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 9.8. 9.8. ஜியின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னது 9.8. புவியீர்ப்பு முடுக்கத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜி